ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பைசெல் இன்ட்ராக்ஷன் சார்பாக ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருந்தது. சரி, நம்மளும் போய் என்ன தான் இருந்ததுன்னு போய் பார்த்தோம். அங்கே வந்து இமேஜ் டுடே அண்ட் பிராட்காஸ்ட் மீடியா அண்ட் சினிமான்னு சொல்லி 2 செக்மெண்ட்டாக வச்சு எக்ஸ்போ நடந்துட்டு இருந்தது. ஸோ ரெண்டையும் போய் பார்த்தோம். நம்ம இது வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் ஜூலை 17th-லேருந்து 19th வரை நடந்தது. ஸோ அதை பற்றி ஒரு கவரேஜ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க என்ன மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போ வந்து மெயினாக இந்த ஸ்டூடியோ வச்சிருக்கவங்க, கேமராமேன்ஸ் அண்ட் இந்த மினி சீரிஸ், வெப் சீரிஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் மேஜராக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஸ்டால்லேயே வந்துட்டு மாடல்ஸை வந்து நிற்க வச்சிருப்பாங்க. ஸோ மெயின் பர்பஸ் என்னன்னா, அந்த மாடல்ஸை வச்சு நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து அது கிளாரிட்டி எந்த அளவுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸில் வந்துச்சு இந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து சாம்பிள் வச்சிருப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து இப்போ யாராவது ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ மாடர்னாக எப்படி எல்லாம் வந்துட்டு ஆல்பம்ஸ் வருதுன்றதை பார்த்து இவங்களோட டைப் போட்டுட்டு வேற புதுசாக வந்து டிசைனாக ஆல்பம்ஸ் வந்து பண்ணலான்றது தான் இந்த ஸ்டாலோட நோக்கம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் வந்து சிந்தட்டிக் பிரிண்டிங் போல். ஒரு காப்பியும் வந்து 150 rupees தான் சொன்னாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம வைப்ரண்ட்டாக இல்லை இந்த பிக்சர்ஸ் எல்லாம். கேமரா ஃப்ளாஷ் லைட்டுக்கு ஒரு தனி ஸ்டால். டிஃப்ரெண்ட் ட்ரைபாட்ஸு வேறு சைஸில், ஷேப்பில், ப்ரீமியம் வைஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்லேயும் இருந்தது. இந்த ஃப்ளாஷ் இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, சூப்பராக. ஸோ இது நம்ம ஓன் யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த ரீல்ஸ் போடுறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட மேஜராக யூஸ் ஆகும். பட் ப்ரொஃபஷ்னல் கேமரா ஸ்டூடியோ வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து மேஜராக யூஸ் ஆகும். ஸோ ஒருத்தர் வந்து புது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் உள்ள கண்டென்ட் இருக்குன்றதை செக் பண்ணிட்டு இருந்தார். சரி, நம்மளும் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட்டில் மெயின் வந்து இந்த கலர் டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. அதெல்லாம் கூட செக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ கூட வாங்கலாம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுக்கும் ஒரு தனி ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து லைட்டிங் எல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இதில். ஸோ இங்கே பாருங்கள், அவங்க சாம்பிளுக்கும் வந்து வெளியே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கூட நம்ம ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கேமரா ஸ்டூடியோஸ் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் ஆக்சசரிஸ், மல்டிபிள் ஆக்சசரிஸும் வந்து ஒரே ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. மெமரி கார்டு, ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபோட்டோ ஆல்பம்ஸு, ஆக்சுவலாக இதுவும் வந்து ஆல்பம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸில் வந்துட்டு வித் மானிட்டர் டிஸ்பிளேயோடு வச்சுருக்காங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ரேஸ் இருக்குது. நம்ம ஒரு ட்ரேலையும் வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் மேரேஜ் வந்து வச்சுக்கலாம். இப்போ நிச்சயதார்த்தம், ரிசப்ஷன், மேரேஜ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை வந்து நம்ம செக்மெண்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். அதோட டிஜிட்டல் காப்பியும் வந்து அதோடய கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபோட்டோஸாகவும் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக டிவிலையும் வந்து பார்த்துக்கலாம். அகெயின் இந்த ஸ்டால்லேயே வந்துட்டு ஃப்ளாஷ் லைட் அண்ட் டிஃப்ரெண்ட் லைட்ஸுக்கான ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க. வித் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடய போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. பட் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் கேட்டகரியில் வர ஐட்டம்ஸ்.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு போர்ட்டபிள் லைட் செக்மெண்ட்டு. ஸோ இது மோஸ்ட்லி நம்ம இந்த ரீல்ஸ் இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், செல்ஃபி ரீல்ஸ் அந்த மாதிரி பர்பஸ்க்கு. அண்ட் அதர் வீடியோ ஷூட்ஸ்க்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். इधर अपनी बल्ब मरी और बल्ब बल्ब नहीं है इसमें, जब खरीदोगे उसके साथ बल्ब आ जाएगा, बल्ब को निकाल के लेंगे. லைட் அம்பர்லாஸ்க்கு வந்து தனி ஸ்டால் இருந்தது, ஃபோட்டோகிராஃபிக் அம்பர்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அந்த செல்ஃபி ஃப்ளாஷ் லைட்ஸும் வந்து சேலுக்கு இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து நிறைய அந்த லைட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த லைட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்களேன், செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. பட் ப்ரொஃபஷ்னல்னு வந்துட்டால் இதெல்லாம் வந்து கேஷுவல் தான் போல். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபோட்டோ ஆல்பம்ஸு, பிரிண்ட்ஸ், ஃபோட்டோஸ். யூவி பிரிண்டர் மிஷின் எப்படி பிரிண்ட் பண்ணுதுன்னு பாருங்களேன். இதோட அவுட்புட் ஃபோட்டோஸ் பாருங்கள், செம்ம இம்ப்ரெசிவாக இருந்ததுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இதோட அவுட்புட், கலர், வைப்ரண்ட் எல்லாமே. அண்ட் இந்த பிரிண்டரோட காஸ்ட்டை பாருங்கள், 5 lakhs மேலே, சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிண்ட் அவுட்புட்டோட காஸ்ட்டும் வரும். ஸோ இது வந்து எக்கோ சால்வெண்ட் பிரிண்டர்னு போட்டிருந்தது. இதோட ப்ரைஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருந்தது. பட் அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் குவாலிட்டியும் வந்து நார்மலாக தான் இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஆல்பம்ஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் கூட செக் பண்ணிவிட்டு அவங்க நம்பர்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இது எப்படி வந்து ஆல்பம்ஸ் போடணும்னா எப்படி பண்ணலான்ட்டு. ட்ரைபாடுக்குனே தனி ஸ்டாலுங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டு ஹைட்டு, சைஸு, வெரைட்டி. இது பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மலாம் ஏதோ சிம்பிளாக வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் எல்இடி ஃப்ளாஷ் லைட்ஸு, இதெல்லாம் வந்து ஆர்ஜிபி லைட்டு, போர்ட்டபிள் வேறு. நம்ம அதிலே பவர் பேங்க் இருக்கனால போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்பம்ஸு இதெல்லாம் பாருங்களேன், உடன் பாக்ஸில் சூப்பராக இல்லை, ப்ரீமியம் டைப் ஆல்பம், ஃபோட்டோ ஆல்பம்ஸு.
கிளிட்டர் ஆல்பம்ஸ் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எல்இடி ஸ்க்ரீனுக்குன்னு தனி ஸ்டால் வேறு இருந்ததுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குன்ட்டு. பட் இதெல்லாம் க்ளோஸ்அப்பில் நம்ம பார்க்க முடியாது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்இடி டிவின்னு சொல்லலாம். நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டிவிஸ் கிடையாது இது. அண்ட் அங்கேயே வந்து இந்த மாதிரி பவர் சாக்கெட்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கேட் கேபிள்ஸ், ஈத்தர்நெட் கேபிள்ஸ், ஆடியோ கேபிள்ஸ், டிஃப்ரெண்ட் சவுண்டு மிக்சர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் டேக் போட்டே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ப்ரீமியம் டைப் சவுண்ட் மிக்சர்ஸு. மைக் ரிசீவர்ஸ், ஆம்ப்ளிஃபயர்ஸு, பார்ட்டி ஸ்பீக்கர்ஸு, இந்த ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டாலில் பார்க்கும்போது பார்த்தா எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு கேமராமேனுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸு. ஸோ போலராய்டு லென்ஸ் நம்ம சின்னது பார்த்துருக்கோம். நான் சின்னது பார்த்துருக்கேன். இந்த பெரிய டைப் வந்து இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைட்டோட இன்கமிங் கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு பண்ணிக்கலான்ட்டு, எவ்வளோ லெவல் லைட் வந்து நம்ம கேமராக்குள்ளே வரணுன்றதை இதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். பேக் ட்ராப்ஸ்க்கு வந்து தனி ஸ்டால் போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் டைப்பு வெரைட்டிஸ் கிளாத் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்லேயும் வந்து வச்சுருந்தாங்க. கேமரா ஆக்சசரிஸ்க்கு அதுக்கு ஒரு ஸ்டால். ஸோ நம்ம கேமரா எடுத்துகிட்டு எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறோம், டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸுக்கு போகிறோன்னா அங்கெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட தனியாக ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்களும் வச்சுருந்தாங்க.
சூப்பர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைஸ் 900 தான். கார் டைப்பில் நல்லா ஹெவியாகவும் இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ டேட்டா ரெக்கவரிக்கும் வந்து 2-3 ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஸ்டாலில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டு டெமோ வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க்கு சப்போஸ் கரப்ட் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகலை அப்படின்னா அதில் உள்ள டேட்டா வந்து எப்படி நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணலான்றதுக்கு கிளியராக வந்து டெமோவும் காமிச்சு அவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நம்பர் தெரியறதில் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபெயில்டு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, மெமரி கார்டு இருக்குன்னா அதை இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாலில் நிறைய கேமரா லென்சஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனர்ஜி சேவன் சொல்லிட்டு ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக இதை பற்றி முன்னாடியே வந்து நிறைய வீடியோஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவ் சொல்யூஷன் கிடையாது, ஒரு பிஎஃப் கரெக்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். பட் இதே வந்து இன்னும் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், இதெல்லாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக சேவ் பண்ணுமான்றது தெரியல. வீடியோ எடிட்டிங் கூட ஒரு தனி ஸ்டால் வச்சுருக்காங்க பாருங்களேன். எந்தெந்த டூல் வச்சு எடிட் பண்ணுறது, அதுக்கு என்ன பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. ஏஐ வச்சு எப்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அப்ஸ்கேல் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு டெமோ. ஃப்ளெக்சிபிள் ஸ்க்ரீன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேஜராக யூஸ் பண்ணுறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கேமரா பேக்ஸு, அதுக்கு ஒரு தனி ஸ்டால். பிரிண்டருக்கு தேவைப்படுற இங்க்ஸ் எல்லாம் கூட தனியாக ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ கேமரா லென்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான மைக்ரோ ஃபைபர் கிளாத்து அண்ட் அதர் ஐட்டம்ஸ், லென்ஸ் க்ளீனிங் சொல்யூஷன்ஸு இதெல்லாம் கூட இருந்தது. ஸோ அகெயின் டிஃப்ரெண்ட் ஆல்பம் கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுற மிஷின் கூட வச்சுருந்தாங்க பாருங்களேன். ஸோ இதில் அந்த பார்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஸ்டிச் பண்ணுதுன்றதை பாருங்களேன். சூப்பராக இருந்தது இந்த மிஷின் பார்க்குறதுக்கு.
இது வந்து ஒரு எல்இடி பேனல் தான். ஸோ இது டிஃப்ரெண்ட் பேனல்ஸை வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஓஎல்இடி. ஸோ ஃபில்லர்ஸுக்கும் வந்து ஒரு தனி ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஒர்க்ஸு நம்ம இந்த ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிலலாம் வந்துட்டு எங்கேயாவது தேவைப்படுற இடத்துல நம்ம வச்சு ஒரு பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த என்வாமெண்ட்டு. டிஃப்ரெண்ட் லென்ஸுக்கான ஸ்டால்ஸு, ஸோ டிஜே அவங்க சார்பாகவும் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் அந்த கிம்பல் அண்டு கேமராஸ் கூட வச்சுருந்தாங்க. இன்ஸ்டா 360 அவங்களும் ஸ்டால் வச்சுருந்தாங்க. அந்த கேமராவோட அந்த ஸ்டாண்ட் லென்த்து பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டுக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபில்ம் எடுக்கிறதுக்கான ஸ்டூடியோ டைப் கேமரா வித் இன்பில்ட் கிம்பலோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்களேன், ப்ரொஃபஷ்னல் கேமராஸு. பேனர் பிரிண்டிங். ஸோ இது அட் அ டைமில் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஒரே ஃப்ரேமில் பிரிண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு கேமரா செக்மெண்ட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி மாடல்ஸை வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஸோ அவங்க கேஷுவலாக அவங்க இன்ட்ராக்ட் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அதை கேஷுவலாக நம்ம ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் ஃப்ரேமில் கரெக்டாக வருதா, கேமராவோட குவாலிட்டி அதெல்லாத்தையும் வந்து லைவாகவே டெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா ஒரு இடத்துல மட்டும் நிறைய கூட்டமாக இருக்கு என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அது காஃபி டே போல். ஸோ எல்லாம் வந்து எல்லாரும் பயங்கரமான பசியில் இருந்திருப்பாங்க போல். ஸோ அங்கே போய் பிரேக் எடுத்துருந்தாங்க. ஸோ இதோட இமேஜ் எக்ஸ்போவை முடிச்சுட்டு ப்ராட்காஸ்ட் எக்ஸ்போக்கு ஹால் 1க்கு வந்து என்ட்ரானோம். நம்ம போன டைமாக என்னன்னு தெரியல, இந்த ஹாலில் மட்டும் கூட்டவே இல்லை. மைண்ட் மீடியான்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம்க்கான ஒரு ஹார்ட்வேர் வந்து டெமோ வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் மீடியா இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி பேரலாக வந்து எப்படியெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணலான்ற மாதிரி செம டெமோ வச்சுருந்தாங்க.
ஸோ இந்த மல்டி இன்புட் ப்ரொஜெக்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமில் டிஃப்ரெண்ட் கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் டக்குன்னு ஸ்வைப் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டிவைஸ் இது. ஒரு ஸ்டாலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னு பார்த்தா எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா மர்ஜ் பண்ணி அவுட்புட் வர்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டாலும் வச்சுருந்தாங்க. டெமோவோடே இருந்தது. அகெயின் மல்டி ஃபீட் இன்புட் அண்ட் அவுட்புட் அந்த யூனிட்டும் இருந்தது. ஸோ எல்லா ஸ்டால்லையும் வந்து டெமோக்கு இந்த கிரிக்கெட் இதை தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அதுதான் மோஸ்ட்லி பாப்புலர். நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை டக்குன்னு ஸ்வைப் பண்ணுறது எப்படின்றது இதில் இருந்தே நம்ம டெமோவில் தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ ட்ராமா பூம் ரிலேட்டடாகவும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. சீஃப் கெஸ்ட்டாக வந்து சபரீஷ் வெங்கட் இருந்தார். அவர் தான் CEO ஆஃப் கதை ஷாட்ஸு. அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் கிராந்தி ஷம்புக்கும் இருந்தார். ஆடியோ வீடியோ மிக்சர் யூனிட்ஸ். ஹாலிலேண்டோட மைக் எல்லாம் ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பட் அந்த டைமில் ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்தா அதை விடவே சீப்பாகவே ஆன்லைனில் இருந்தது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு அருண் இருந்தார். ஸோ அவர் வந்து அவர் கம்பெனி ஹரிசன் சார்பாக ஸ்டால் போட்டிருந்தார். ஸோ அவரும் ஒரு சில ப்ராடக்ட்ஸை பற்றி டெமோ காமிச்சார். அதை நீங்களே கேளுங்க. என்ன சிறப்பாக பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ 2 ப்ராடக்ட் நீங்கள் பண்ணியிருக்கோம். ஒன்று ரீல் கிராஃப்ட், ஒன்று வந்து கண்டென்ட் ஐ. ஓகே. ரீல் கிராஃப்ட் வந்து ஒரு கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்டைட்டில்ஸ் கிரியேட் பண்ணலாம், வீடியோ வந்து டப்பிங் பண்ணலாம், VODலையும் பண்ணலாம், லைவ் ஸ்ட்ரீமுக்கும் டப்பிங் பண்ணலாம். ஓகே. டப்பிங் வந்து வாய்ஸ் க்ளோன்டு ஃபெசிலிட்டியோட பண்ணலாம் நீங்கள். அண்ட் கண்டென்ட்டை வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு 1 hour கண்டென்ட் 2 hour கண்டென்ட் வச்சுருக்கீங்க, அதை வந்து நிறைய பேருக்கு மானிட்டைஸ் பண்ணுறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு கிளிப் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் புஷ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரே டூல்லேருந்து நீங்கள் டப்பிங் பண்ணலாம், க்ளோனிங் பண்ணலாம், கிளிப் பண்ணலாம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் எதில் வேணாலும் புஷ் பண்ணலாம். சப்டைட்டில் கிரியேட் பண்ணுறது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எப்படி பண்ணுவீங்க? எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட்டா இல்லை? எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் இப்போ பண்ணுறோம். தமிழில் நான் கிரியேட் பண்ணுற கான்டென்ட்டுக்கும் சப்டைட்டில் போடுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது இங்கிலீஷில் வருமா? அதோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டப் ஷோ, யூடியூப்லேருந்து எடுத்தது தான். ஓகே. ஸோ இதில் வந்து ஜெகனோட ஸ்டாண்டப் காமெடி இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக சாப்டரைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஜோக்ஸும் தனித்தனி செக்ஷனாக அவங்களுக்கு வந்துருச்சு. கீ மூவ்மெண்ட்ஸ் அதுலேருந்து வந்துடும், ஃபுல் டிரான்ஸ்கிரிப்டும் வந்துடும். ஸோ எனக்கு அப்போ வந்து இந்த டயலாக் டு டயலாக் மட்டும் கிளிப் கிரியேட் பண்ணணும்னாலும் நான் பண்ண முடியும். இப்போ அந்த கரெக்ட் டைமிங்க்கு இது எப்படி? வேர்ட் லெவல் டைமிங் இங்க பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண டிரான்ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா டைம் வேர்ட் டு வேர்ட் டைமிங் மெயின்டைன் பண்றேன். ஸோ அந்த கிளிப் கிரியேட் ஆயிடும். ஸோ கிரியேட் ஆன கிளிப் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது பாத்தீங்கன்னா 16:9 இருக்கு, 9:16 கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவருக்கு இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டிருக்கேன். எங்க தமிழ் வர பேசுறது சிரிக்கிறதுக்கு சப்டைட்டில் ஃபுல் அக்யூரேட்டா இருக்குமா இல்ல ஏதாவது? ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி நானும் காலிங்கா கேட்பேன். சூப்பர்ங்க. சோ இது வந்து நீங்களே கிரியேட் பண்ணது இந்த சப்டைட்டில்? ஆமா.
ஸோ அதே மாதிரி 9/16 பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெகனை மட்டும் கரெக்டாக வெட்டி ஸோ அந்த வீடியோ மட்டும் தனியாக வரும். அதுலேயும் உங்களுக்கு அந்த சப்டைட்டில் வரும். சூப்பர்ங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இதெல்லாம் சாஃப்ட்வேர் சார் கரெக்டாக? எல்லாம் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் தான். அண்ட் இது எல்லா பிளாட்ஃபார்முக்கும் நீங்கள் புஷ்ஷும் பண்ணலாம். யூடியூப், ஃபேஸ்புக், டெலகிராம், லிங்க்டின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலகிராம் அக்கௌண்ட் என்னோட இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து ஒரு இதுதான் அந்த டைல்டு மோட் கிளிப்பிங் சொன்னேன். 2 பேர் இன்டர்வியூவில் இருந்தால் மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தருங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துட முடியும். சூப்பர். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். என்ன ப்ரைஸ் வரும் இதெல்லாம்? இதெல்லாமே மினிட்ஸ் பேஸ் கமர்ஷியல்ஸ் தான். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. சரி, 1 ஹவருக்கு யூஸ் பண்ணுன்னா எவ்வளோ? கமர்ஷியல்ஸ் எங்க பாஸ் தான் கேட்கணும். நான் ப்ராடக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ அருண். ஸோ டிஃப்ரெண்ட் வீடியோ கேமராஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுங்க. அதை வந்து லைவாகவே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வந்து கேமரா குவாலிட்டி இருக்குது, வீடியோ கண்டென்ட்லாம் எப்படி வருதுன்றதை நம்ம லைவாகவே பார்க்கலாம். அங்கே மானிட்டரும் வச்சுருப்பாங்க, அதுலேயே வந்து டிஸ்பிளேலையும் நம்ம பார்க்கலாம். கேமராமேனுக்கு காஸ்டியூம்ஸ் அது கூட இருந்ததுங்க இங்கெல்லாம். பிஏ செக்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த பப்ளிக் அட்ரஸிங் மீடியா செக்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து மைக் ரிசீவர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது. டிஜே, சவுண்ட் மிக்சர்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். டிஃப்ரெண்ட் வீடியோ கேமராஸ் அண்ட் ரோடோட ஒரு மைக் என்வரன்மெண்ட், பாட்காஸ்ட் என்வரன்மெண்ட் மாதிரியே ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி வந்து இதில் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட சேலுக்கு வச்சுருந்தாங்க. Hand gestures, voice command, everything we have. And like for the broadcast also we have advancedly made tail air and tail 2. So that has 1.5 aperture lens, okay, with 50 megapixel camera and which will cover up to 30 meters of the distance. And we can detect the object or human also. If you fix, it will monitor the movements, everything from the 6+, and it has inbuilt tripods and this. உங்களுக்கு எனக்கு புரியலை, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் மைக் ஃபோம்ஸும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் சேலுக்கு ஆக்சுவலாக ஒன்று வந்து 200ன்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஸ்பாஞ்சஸாக இருந்தது. ஸோ அகெயின் வீடியோ மிக்சர் யூனிட்ஸு இதுவும் வந்து நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. நம்ம அப்படியே வந்து டெமோ பார்க்கலாம்.
நான் இதை வந்து சாதாரண ப்ரீஃப் கேஸ்ன்னு நினச்சிருந்தேங்க. பார்த்தா உள்ள மானிட்டரே இருக்குது. அது வந்து இந்த வீடியோ ஷூட்டிங்கை வந்து நம்ம லைவாக மானிட்டர் பண்ணிக்கலாம், அதிலே கூட அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டை வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. க்ரீன் ஸ்க்ரீனுக்குன்னு கூட தனி ஸ்டைலுங்க. ஸோ நம்ம பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான இமேஜஸை பேக்ட்ராப் பண்ணுறதுக்கு கூட ஸ்டைல் இருந்தது. எல்காட்டோவோட மைக் செட்டப்ஸு, கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த மைக்ரோ ட்ராமா பூம் பற்றி கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க பேசுகிறதையும் கேளுங்க. Sir is heavily involved in mainstream cinema production, backing notable feature films such as Sardar Saab and Banda Singh Chaudhary and more. Welcome, sir, for this session. Next up, we have Mr. Sabarish Venkat, who is the CEO and founder of Kadai Shots. He's a dynamic media entrepreneur and the CEO of Kadai Shots. He's India's first dedicated Tamil microdrama platform. A visual communication graduate from Loyola College, Chennai, Venkat brings a multidisciplinary edge to next generation media. With foundational experience spanning video production, marketing and operations at content agencies like CloudGency, alongside a stint at Sun TV Network. Welcome, Mr. Sabarish Venkat. I think microdramas is the hottest subject in the entertainment industry right now. And to my panelists, first question, what do you think explains the dramatic rise of the medium? It's hardly 5 years old internationally, a year or two in India. Can you give a view on the growth? Hi, my name is Sabarish Venkat. I'm the CEO of Kadai Shots, and thank you Broadcast Media Cinema Expo. It's my first time being on a panel here. I'm so pretty excited. And as for your question, I think audience behavior is changing right now. We've seen that reels is like really short attention spans, and there's a hook, there's a build up, there's a cliffhanger, and that's exactly what this format is about. It's the next evolution of it. And another thing is that there is a lot of smartphone users nowadays, and data is also relatively cheap, which really helps this medium. India has மக்களே, தலைவர்கள்லாம் பேசும்போது இந்த 2 சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுதான் வந்து டெலிப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பேசுகிறதுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸை இந்த டெலிப்ராம்ப்டில் தான் வரும். அதை பார்த்து தான் வந்து அவங்க மோஸ்ட்லி பேசுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரியல் டைமில் பேச மாட்டாங்க. இந்த நியூஸ் ரீடர்ஸ் எல்லாம் கூட நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன டெலிப்ராம்ப்ட்ஸும் கூட இந்த ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு என்ன ஸ்கிரிப்ட் வருதோ அதை பார்த்து வந்து டக்குன்னு படிக்கிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து டிஸ்பிளேல இருந்தது. ஐ திங்க் இதெல்லாம் வந்து கேமராக்கான கைட் ரெயில்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஜூம் பண்ணுறது அதுக்கெல்லாம். அண்ட் டிஃப்ரெண்ட் கேமராஸ். ஒரு இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமரா இருந்தது. என்னடா இதெல்லாம் பழைய கேமரா மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா இது நிஜமாவே பழைய கேமரா தான். ஒரு இதுக்காக வச்சுருந்தாங்க, ஷோகேஸ்க்காக. எல்லோரும் வந்து இதை பார்த்துட்டு இதில் போஸ் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே செமையாக இருந்தது. நீங்களே பாருங்கள், இதெல்லாம் வந்து அந்த காலத்து கேமரா. ஸோ இது அவங்க யூனியன் சார்பாக கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே, எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. கீழே இருக்க ஸ்டாண்டு கூட பாருங்களேன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு.
அப்புறம் என்னோட ஃபேவரட் சப்ஜெக்டான கம்யூனிகேஷன் சைடு வந்த நான் ஒரு ஸ்டால் இருந்தது, அங்கே ஒரு யூனிட்டு பாட்டு பாடிட்டே இருந்தது. சரி என்னன்னு செக் பண்ணால் அது வந்து எஃப்எம் பாக்ஸு, இன்னும் சேலுக்கே வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்பெஷல் இதுல? சார் இல்ல சார், உங்களுக்கு வந்து ஆர்டிஎஸ் டிஸ்ப்ளே தெரியும். ஆர்டிஎஸ் ஓகே, டிஜிட்டல் டிஸ்ப்ளே இல்ல இது வருமா? டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுமா? டேப் டிஏபி இதுல இல்ல சார். இல்ல டிஏபி டேப் அப்கமிங் என்ன டேப் பிரைஸ் வரும்? சார் இது இன்னும் மேனுஃபேக்சரிங் ஃபைனலைஸ் பண்ணல சார். Okay. அதான் பண்ணிட்டு இருக்கோம், டெமோ போட்டுருக்கோம். ஓகே, வேணும்னா நாங்க அதுக்கப்புறம் கூட ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். இன்னும் ரேட் பண்ணுங்க. இது என்ன யூனிட்? இது வந்து டிரான்ஸ்மிட்டர் சார், எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர். இது வந்து எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் வாட்ஸ் செக் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டுங்க. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரை ட்ரான்ஸ்மிட் பண்ணாங்க? சார் இது வந்து 50 வாட்ஸ்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணலாம் இதுல. சரி, இப்போ இது யூஸ் பண்ணனும்னா லைசென்ஸ் வேணும். ஓகே, லைசென்ஸ் கம்பல்சரி லைசென்ஸ். இப்போ இது பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இது நீங்க லைசென்ஸ் இருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி லைசென்ஸ் இல்லனா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. கம்யூனிட்டி ரேடியோக்கு யூஸ் பண்ணலாம், பிரைவேட் எஃப்எம் யூஸ் பண்ணலாம். அதான் பிரைவேட்டா யூஸ் பண்ணனுமா? இப்போ லைசென்ஸ் தேவையில்லை. பிரைவேட் எஃப்எம் ரேடியோனா மத்த சூரியன் வெச்சி சிட்டி அவங்க லைசென்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வாங்கலாம், நம்ம வாங்க முடியாது. ஓகே, இது லைசென்ஸ் அப்ளை பண்ணு. ஆமா, இது வந்து என்ஜிஓ, ட்ரஸ்ட், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வச்சிருந்தா மட்டும் இந்த இதுக்கு லைசென்ஸ் கிடைக்கும். ஓகே, கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்குறாரு. 10 lakhs ல இருந்து 20 lakhs வரைக்கும் என்ன சப்சிடி. பிரைஸ் ரேஞ்ச்ல வரும் இது? சப்போஸ் இது 3 lakhs ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓ, இது 3 lakhs. ஆமா, இது ரெண்டு கம்பைன்டா? இது வேறங்க, இது செப்பரேட் யூனிட். ஓகே, இது என்ன பிரைஸ் வருது? இது உங்களுக்கு என்ன 40,000 அது மாதிரி வரும். ஓகே, பட் இது 200 வாட்ஸ்னா எவ்வளவு ரேஞ்ச் வரும் இது? இல்ல இது வந்து டிரான்ஸ்மிட்டர் கிடையாதுங்க. இந்த டிரான்ஸ்மிட்டர் கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு மானிட்டர் பண்றது. ஓகே 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 சூப்பர்ங்க. ஓகே ஓகே சார். இந்த எஃப்எம் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்பெஷல் ஆண்டனாஸ் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அந்த யூஷுவல் யாகி மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி டவரில் வந்துட்டு இந்த ஆண்டனாஸை ஃபிட் பண்ணுவாங்க போல், பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அப்புறம் அதே ஸ்டாலில் வந்துட்டு இந்த வாக்கி டாக்கிஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இது யூஸ்வலாக ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஐ திங்க் 1 or 2 kilometers ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். ப்ராட்காஸ்ட்டுக்கு தனி ஸ்டால் இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்கைஃபை மூவி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து வீடியோ கேமரா டெஸ்ட் பண்ணுறதுக்கு அகெயின் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணி அது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றதை நம்ம அப்படியே பெரிய மானிட்டர்லேயே வந்து பார்த்துக்கலாம். நம்ம பாவம் அவங்களும் உட்காந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ட்ரோனும் பார்த்தீங்கன்னா ஒன்று தலையை சுற்றி வந்துகிட்டே இருந்தது. நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. 2 ஹாலும் வந்து செம்மையாக இருந்தது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்ஃபர்மேஷன்லாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.